ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் கிளாஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஹவு டு யூஸ் கரெக்டர் ப்ளஸ் கன்சீலர் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ எனக்கு வந்து கரெக்டர் யூஸ் பண்ணுற நீடு வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து இருக்காது. பட் இருந்தாலும் இந்த வீடியோக்காக நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவியரான டார்க் பேச்சஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் கரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் அ லைட் ஸ்கின் டோன் யூ கேன் ஆஃப் ஃபார் அ பீச் கரெக்டர். இஃப் யூ ஆர் அ மீடியம் ஸ்கின் டோன் யூ கேன் ஆஃப் ஃபார் ஆரஞ்சு கரெக்டர். இஃப் யூ ஆர் அ டீப் ஸ்கின் டோன் யூ கேன் ஆஃப் ஃபார் அ ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ இது யூஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு பேலன்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு மைனராக தான் இருக்குது, டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன்லாம் மைனராக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கன்சிலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிவியராக தெரிகிற மாதிரி இருக்குது, காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு தான் பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்து போகணும். அப்போ தான் பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அந்த கிரே அடிக்காமல் ஆக்சிடைஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு அதான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர்லாம் போட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமர்லாம் நான் போட்டு வச்சுட்டேன் என் ஸ்கின்னில் வந்துட்டு. இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து போட்டாச்சு. ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து ப்ரைமர் போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இது போடக்கூடாது. ஸோ இப்போ நான் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரில ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ இந்த கரெக்டர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எனி ஆரஞ்சு கலர் கரெக்டர் உங்களுக்கு பேக்கில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்குது, நிறைய பிராண்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் தேவைப்படுற அளவு வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் எங்கெங்கே பிளாக் மார்க் இருக்குதோ, பிளாக்னஸ் அன்ஈவன் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை வந்து நல்லா டோன் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ நான் மீடியம் ஸ்கின்னுங்கிறனால எனக்கு தகுந்த மாதிரி உள்ள கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பேலட் வாங்கி கூட பேலட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக ஆரஞ்சு கலர் கரெக்டர் இருந்தாலும் கூட நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னோடய ஃபிங்கர்ஸ் தான். பிகாஸ் ஃபிங்கர்ஸில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த வார்ம்த் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது நல்லா நமக்கு ப்ராடக்ட் பிளெண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான கலர் கரெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இந்த டேக் கவர் கன்சீலரில் இருக்குது ஆரஞ்சு கலர் கரெக்டர், எல்ஏ கேர்ளில் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் போய்க்கலாம், நைக்கா பேலட் இருக்குது, பர்பிள் பேலட் இருக்குது. ஸோ பாருங்கள் இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிருக்குது, கலர் வந்து நியூட்ரலைஸ் ஆகிருக்குது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு ஐலிலெலாம் டார்க்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐலிலேயுமே அப்ளை பண்ணிக்கிறங்க. அதனால் இந்த மாதிரி பேட்டிங் அண்ட் டேபிங் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸ்கின் ப்ரெப் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ப்ராடக்ட் வந்து ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கின்னில் எங்கெங்கே பிக்மெண்டேஷன்ஸ், ஸ்பாட்ஸ், பேச்சஸ்லாம் இருக்குதோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் அப். ஸோ எனக்கு கண்களுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் பிக்மெண்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வச்சு நான் அந்த மாதிரி ஸ்கின்னில் வந்து போட்டுக்கிறேன். ரப் பண்ண வேணாம், இந்த மாதிரி பேட்டிங் டேபிங் மோஷன்லேயே அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. உண்மையிலேயே இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சீக்கிரத்தில் ஆக்சிடைஸ் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. அது மாதிரி இந்த பிளாக்காக போகிறது, கிரேயாக போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு வர்றது. ஸோ இப்போ பாருங்கள் எந்த இடத்துல இப்போ அன்ஈவனாக இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் இப்படி ஈவனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கலர் கரெக்டரோட மேஜிக் வந்து இதுதான். ஸோ வேறு எங்கெங்கே இடத்துல உங்களுக்கு ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்குது, சில பேருக்கு வாயை சுற்றிலாம் இருக்கும். ஸோ அங்கேயெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கிறேங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எங்கெங்கே பிளாக்னஸ் இருக்குதோ கம்ப்ளீட்டாக ஒரு ஈவனாக ஃபுல் கவரேஜ் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி தான் கைஸ் அப்ளை பண்ணணும். பாருங்கள் இப்போ ஸ்கின் முன்னே இருந்ததுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிருக்கும், ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம் நம்ம வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நோஸோட அந்த சைட்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து பிக்மெண்டேஷனாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக அந்த மாதிரி போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி உள்ள கரெக்ட் ஷேட் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக காட்டும். உங்களுக்கு வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி நிறைய வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு வந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு போதும். ஸோ உண்மையிலே கலர் கரெக்டர் டூ யோர் மேஜிக். ஸோ கலர் கரெக்டர் நீங்கள் சப்போஸ் ரொம்ப சிவியராக ப்ராப்ளம் இருந்து கலர் கரெக்டர் போடாமல் எந்த கன்சிலர் உங்களுக்கு போட்டாலுமே கூட
லாங் லாஸ்டிங்கான கன்சீலர் போட்டாலுமே கூட ஓரளவு யூஸ்வலை விட கொஞ்சம் லாங் லாஸ்டிங் இருக்கும், அப்புறம் திரும்பி ஆக்சிடைஸ் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அன்ஈவன் ஸ்கின், டார்க் பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு தென் கன்சீலர் வந்து போய்க்கிறோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்துட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் போட்டாச்சு, கலர் கரெக்டர் போட்டாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சீலர். அது கன்சீலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேட் கன்சீலராக தான் வந்து இருக்கணும், வேறு எந்த கன்சீலரும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸ்கின் ஷேட் கன்சீலர் போட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து கலர் கரெக்டர் வந்து போட்டிங்களோ அந்தந்த இடத்துல இந்த கன்சீலர் உங்கள் ஸ்கின் ஷேட் கன்சீலரை போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிடணும். ஓகே, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரை வந்து இது ஹைட் பண்ணும். ஹைட் பண்ணி உங்களுக்கு இன்னுமே ஈவனாக ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஸ்கின் ஷேட் கன்சீலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்கின்னில் எங்கெங்கே நீங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். கன்சீலர்ஸ் நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸை நல்லா ஹைட் பண்ணும், ஸ்கின்னோட அன்ஈவன் டெக்ஸ்சர், பிக்மெண்டேஷன், ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணும். நான் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி டேபிங் மோஷன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில், பேட்டிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டர் போட்ட இடத்துல ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னுமே ஸ்மூத்தாக அவங்களுக்கு ஃப்ளாலஸாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது பிரைட்ஸாகவும் எஸ்பெஷலி இருக்கிறீங்க, செல்ஃப் பிரைடாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உதவும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறணும். இப்போ அந்த ஆரஞ்சு கலர் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி கொஞ்சமாக ஐலிடில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஐலிடில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. பேட்டிங் டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஏன் நான் ரப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆரஞ்சும் கன்சீலரும் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது, ஒரு வேறு மாதிரி கலரில் போயிடும், அப்புறம் நம்ம போட்டும் பிரோஜனம் இல்லாத மாதிரி போயிடும். அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மேக்கப்புக்கு மட்டும் எப்போவுமே நம்ம வந்து டைம் கொடுத்து அப்ளை பண்ணணும். ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வேகமாக வந்துடும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இதாகும். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்கின் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் அவங்க வந்து இருக்குது. இப்போ கன்சீலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பவுடர் செட் பண்ணலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் ஏதாவது போகிறீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் வந்துட்டு ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் வச்சு நான் அப்படியே வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்படி தான் கைஸ் வந்து கலர் கரெக்டர் கன்சீலர் வந்து ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்கும் பண்ணணும். பிகாஸ் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த லாக்மே 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் பவுடர் ஃபவுண்டேஷன், ப்ரைமர் ப்ளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் ப்ரஷ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடர் ஸ்பாஞ்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் ஷூர் நீங்கள் பவுடர் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிங் மோஷனில் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டேபிங், ஸோ ரப்பர் ஸ்வைப்பாக பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷன் இந்த மாதிரி டேபிங் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஐலிட்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். அதே மாதிரி ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பவுடராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எனி நீங்கள் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இன்னுமே ஆக்சிடைஸ் ஆகாமல் உங்களுக்கு க்ரே ஆகாமல் நல்லாவே ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்கின் ஷேட் கலர் நான் பவுடர் தான் நான் வந்துட்டு போடுறேன். ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்படி தான் கைஸ் வந்துட்டு ஃபேஸை வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக வந்துட்டு கொண்டுட்டு வரணும். மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அண்டர் ஏரியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐலிட் ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் பண்ணிக்கிறங்க. இங்கே ஐ ஷேடோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பேஸாக வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு க்ரீஸ்லெஸ்ஸாக ஆயில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும், லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். ஓகே, ஸோ இதான் கைஸ் அந்த இது வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே நேச்சுரலாக தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிக்கிறங்க. அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி செட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ், ஃப்ளாலஸ் ஃபினிஷாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஓகே, ஸோ இதான் கைஸ் என்னோட டிப்ஸ். இப்படி தான் வந்துட்டு கன்சீலர் கரெக்டரை வந்து ப்ராப்பர் வேயை நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணணும். நாட் ஒன்லி ஆன் யுவர் அண்டர் ஏரியா, ஹோல் ஃபேஸ்க்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து டேரெக்டாக வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து போய்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு இந்த கன்சீலர்லாம் போட்டுட்டு கரெக்டர் கன்சீலர் போட்டு ஃபவுண்டேஷன் போய்ட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் போட்டு பவுடர் செட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு கன்சீலர் போட்டு செட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு வேறு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பவுடர் செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ இப்படி மாதிரி இது வந்து இது பண்ணுங்கள். இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் வந்து தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால்
கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து பிராண்டட் ஒன் குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும். ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப். ஸோ இட்ஸ் பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஹை மேக்கப். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்குறங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். யூஸ்வல் ஸ்டேயிங் பவுடரோட ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகாது, க்ரே ஆகாது. உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஈவனாக ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நைக்கா, அமேசான், பர்பிள் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைக்கா, அமேசான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நல்ல பேலட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அஃபோர்டபுளில் நல்ல கன்சீலர், கரெக்டர், பவுடர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் கைஸ் என்னுடைய அந்த இது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு வந்து தெரியலை. அதே மாதிரி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அன்ஈவன் டெக்ஸ்சர், டிஸ்கலரேஷன்லாம் தெரியலை. நல்லா வந்து ஹைட் பண்ணிவிட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல் அண்ட் பாய்.